Hi, hello buddies. I'm Ajay Likith, grade 10 from Primbats Garden School. This is a message from Savitri by Arabindo. Held in her leash, born to her wild caprice, he studies her ways, if so he may prevail, even for an hour, and she work out his will. He makes of her his movement passion serve. To obey she faints, she follow her creature's lead. For him she was made, lives only for his use. Thank you. Bye. Hello buddies, now Garjan Shika grade 9 from Primbats Garden School. Today's Karmyogi Appa message: to serve selfishness in a weakness and a sin. It can also help you to destroy your selfishness at a later stage, while in the final stage, the same act, while fully wiping you out, will help destroy universal selfishness. All these are valid only when the ego is still in existence. After the extinction of ego, selfishness for you is like an other trait including selfishness. Thank you, bye. Hi, hello buddies. I'm Ajay Dia, grade 6 from Primbas Garden School. This is a story of the kind butterfly. In a blooming garden, there lived a kind-hearted butterfly named Bella. Bella loved fluttering from flower to flower, spreading happiness. One day, she noticed a caterpillar struggling to find food. Bella shed some nectar from the flowers and encouraged the caterpillar to keep trying. Grateful for Bella's kindness, the caterpillar thanked her and promised to help others once it transformed into a butterfly. Butterfly eventually. The caterpillar turned into a beautiful butterfly and, true to its word, began spreading kindness just like Bella. Bella showed that a small act of kindness can inspire others to do the same, creating a chain of goodwill. The moral of the story: kindness is contagious. It inspires others to be kind too. Thank you. Bye. அனைவருக்கும் வணக்கம். நான் கற்பகம் ராஜேஷ், பிரைபட்ஸ் கார்டன் பள்ளியிலேருந்து பேசுகிறேன். இன்றைக்கி நாம் ஒரு குட்டி கதை கேட்கலாமா? ஒரு காட்டில் ஒரு சிங்கம் இருந்தது, ராஜாவாக இருந்தது. அதுக்கு ரொம்ப வயசாயிடுச்சு. வயசாயிட்டு எல்லா மற்ற விலங்குகள் தான் அதை பார்த்துக்கும். அதுக்கு தேவையான சாப்பாடு அதெல்லாம் கொண்டு வந்து கொடுக்கும். அது மாதிரி இருக்கும். அப்போது ஒரு நரிக்கு வந்து தான் தான் அடுத்த ராஜாவாக ஆகணும் அப்படின்ற மாதிரி ஒரு ஆசை. அதே மாதிரி ஒரு ஓநாய்க்கும் தான் தான் அடுத்த ராஜாவாகணும் அப்படிங்கிற மாதிரி ஆசை. உடனே என்ன சொல்லுது, 2 பேருமே போட்டி போட்டு இது பண்ணிகிட்டு இருக்கும்போது, ஆனால் 2 பேரும் வெளியில் வந்து ஃப்ரெண்ட்ஸாக இருப்பாங்க. ஸோ ஒரு நாள் நரி என்ன பண்ணுது, சாப்பாடு கொண்டு சிங்கத்துக்கு ஏதோ கொடுக்க போகும்போது சொல்லுது, சிங்கமே நீங்கள் வந்து திருப்பி உங்கள் இளமை திரும்பி நீங்கள் நல்லா இருக்கணும்னா ஒரு ஓநாயோட தோலை வந்து நீங்கள் போத்திட்டு ஒரு நாள் தூங்குனீங்கன்னா நீங்கள் வந்து திருப்பி இளமை ஆயிடுவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு வந்துடுது. ஆனால் இது வந்து நரியோட பிளான். நரி போய் ஒரு நாள் சொல்லிட்டு வந்துடுது. அடுத்த நாள் அந்த ஓநாய் என்ன சொல்லுது, ராஜா நீங்கள் ரொம்ப பார்க்க முடியாமல் ரொம்ப கஷ்டமாக இருக்கீங்க. அதனால் வந்து நீங்கள் இன்னும் இளமையாக அப்படி உங்களுக்கு நல்ல ஒரு ஆரோக்கியம் திரும்பணும்னா நீங்கள் ஒரு நரியோட எலும்புகளை வந்து படுக்கையாக விரித்து அதில் வந்து நீங்கள் படுத்திங்கன்னா உங்களுக்கு வந்து இளமை திரும்பிடும்னு சொன்னாங்க அப்படின்ற மாதிரி சொல்லுது. ஸோ இந்த சிங்கம் என்ன நினைக்குது, ரொம்ப அதுக்கு வந்து ஒரு பேராசை வந்துடுது. ஸோ நரியும் இது பண்ணி நம்ம படுத்துட்டோன்னா, இப்போ ஓநாயும் இது செஞ்சிட்டோன்னா, அப்போ நமக்கு வந்து 2 மடங்கு நம்ம ஆரோக்கியமாயிருவோம் அப்படின்னு ஒரு ஆசையில் என்ன பண்ணுது, ஃபஸ்ட்டு அடுத்த ஒரு நாள் நரி வரும்போது அது என்ன பண்ணுது, நரியை அடித்து இது பண்ணிடுது, சாவடிச்சிட்டு நம்ம அதோட எலும்பில் படுத்தோன்னா மெதுவாயிருவோம் அப்படின்னு நினச்சிட்டு பண்ணுது. அடுத்த நாள் வந்து என்ன பண்ணுது, திருப்பி ஒரு நாள் கழித்து ஓநாயையும் அதே மாதிரி வேட்டையாடி இது பண்ணி அதோட தோலெல்லாம் இது பண்ணிடுது. கடைசியில் நிறைய இறந்துருச்சு, ஓநாயும் இறந்துருச்சு. அப்புறம் ஒரு வாரம் கழித்து பார்த்தா அந்த சிங்கமும் இறந்துருச்சு. எப்படியும் வயசான இறக்க தானே செய்வாங்க. ஸோ இதில் என்ன தெரியுதுன்னா, நம்ம என்ன நடக்கிறது நமக்கு நடக்கும். வயசானது அவ்வளோதான். பேராசைப்படக்கூடாது. நரியும் பேராசைப்பட்டுச்சு, ஓநாயும் பேராசைப்பட்டுச்சு, சிங்கமும் பேராசைப்பட்டுச்சு. ஓகே, நம்ம நெக்ஸ்ட் ஒரு குட்டி கதையில் மீட் பண்ணுறேன். நன்றி, வணக்கம்.